அண்ட் அகாடமி. ஸோ இன்னைக்கான வீடியோல என்னன்னா Zeplin எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ Zeplin இஸ் a hand off tool from UI design to UI developer. which means நீங்க டிசைன் பண்ற ஒரு ஃபைல் ஃப்ரம் ஃபிக்மா ஒரு Adobe XDயா இருக்கட்டும், அந்த ஃபைல நீங்க ஒரு டெவலப்பர் கிட்ட நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நீங்க Zeplin யூஸ் பண்ணி பண்ணக்குள்ள உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஜஸ்ட் Zeplin டவுன்லோட் வந்து குரோம்ல போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டே ஒரு லிங்க் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் ஆன் திஸ். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் ஃபார் மேக் அண்ட் விண்டோஸ் ஆப்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இஃப் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களோட சிஸ்டம் என்னவோ, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் கிவ் அஸ் டவுன்லோட் அண்ட் இது நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு அப்படியே ஓப்பன் பண்ற பாருங்க. ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்ககிட்ட என்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, ஸ்டைல் கைட்ஸ் என்ன வச்சிருக்கீங்கன்னு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் தான் நீங்க ஃப்ரீயா பண்ண முடியும். அதுக்கு மேல உங்களால ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்க பே பண்ணி பண்ணணும். ஐ மீன் அவங்க கிட்ட லைசென்ஸ் வாங்கணும். ஸோ லெட் மீ ட்ரை ஆன் திஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்மால போங்க. மேனேஜ் பிளக்கின்ஸ்ல வந்து Zeplin டைப் பண்ணுங்க. ஸோ Zeplin டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு Zeplin வரும். ஜஸ்ட் கிவ் இட் அஸ் ரன் கொடுங்க. இப்போ ரன் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த ஆர்ட்போர்ட் செலக்ட் பண்ணுமோ அந்த ஆர்ட்போர்ட் செலக்ட் பண்ண வைக்கணும். பிஃபோர் தட் நீங்க Zeplin புதுசா பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஃபிக்மா கூட கனெக்ட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் கிவ் இட் அஸ் கனெக்ட் டு ஃபிக்மா. பிகாஸ் நான் ப்ரௌசர்ல வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு அது ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் டைம்லேருந்து நீங்க கனெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இட் வில் பி ஆட்டோமேட்டிக்கா உங்களோட லாகின்ஸ் வந்து எடுத்துக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால நீங்க கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிட்டு ட்ரை Zeplin கொடுங்க. இட் வில் டேக் சம் டைம். யா. இப்போ வந்து செலக்ட் பண்ண ஆர்ட்போர்ட நான் எக்ஸ்போர்ட்ன்னு கொடுக்குறேன். ஓகே. ஸோ என்னோட ப்ராஜெக்ட் நேம் வந்து பார்த்துக்கோங்க. அன்டைட்டில்டு ஒரு ப்ராஜெக்ட் நேம்ல நான் இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்றேன். ஸோ கோ டு இன் மை அந்த Zeplinோட ஆப். Zeplin ஆப்ப நீங்க டவுன்லோட் பண்ணி பண்ணலாம். இல்லன்னா வந்து வெப்லயும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கிறதுனால ஓப்பன் பண்றேன். அதுல போயிட்டு வெப்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் டவுன்லோட் பண்ண அந்த எக்ஸ்போர்ட் பண்ண அந்த ஃபைல் இருக்கு இல்லையா? ஸோ நான் இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்றேன். வெப்ல வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து அன்டைட்டில்னு குடுத்தேன். இப்போ வந்து நான் வெப்ல எக்ஸ்போர்ட் பண்றேன். ஜஸ்ட் கிவ் இட் அஸ் டன். ஓகே. ஜஸ்ட் இப்போ நான் வந்து வெப்ல குடுத்துருக்கிறதுனால ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். யா. எக்ஸ்போர்ட் ஆகியிருக்கு இல்லையா? ஸோ இப்போ நீங்க இதுல Zeplinல வந்து ஓப்பன் பண்ணிட்டு பாருங்க. நம்ம எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் அந்த ஆர்ட்போர்ட அப்படியே தான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். பட் யூ கேன் see நம்ம என்னென்ன அசெட்ஸ் வச்சிருக்கோம். ஸோ என்னென்னலாம் அதில எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணுவோம். ஈவன் பட்டன்ஸ் ஒரு காம்போனன்ட்ஸ் ஒரு இமேஜஸ் என்னென்ன ஆட் பண்ணோம். ஸோ அந்த கோடு எல்லாமே வந்து இது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஜெனரேட் ஆகிக்கும். ஸோ இட் வில் பி ஈஸி ஃபார் டெவலப்பர்ஸ். இப்போ நீங்க ஒரு மெனூஸ்ல வந்து நான் எதுலயாச்சும் போய் ஹோவர் பண்றேன். இல்ல எனி ஆப்ஜெக்ட் நான் வந்து செலக்ட் பண்றேன் அப்படின்னா, எனக்கு அதோட பொசிஷன், அதோட விட்த், ஹைட் எல்லாமே வந்து எனக்கு நம்ம ஃபிக்மால எப்படி பண்ணக்குள்ள ஹோவர் பண்ணி காட்டுமோ, ஸோ அதே மாரி உங்களுக்கு வந்து Zeplinலயும் காட்டும். இட் வில் பி ஈஸி ஃபார் டெவலப்பர்ஸ். சம்டைம்ஸ் டெவலப்பர்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிக்மாவோட லைசென்ஸ் இருக்காது. ஸோ அப்ப அவங்க கிட்ட வந்து Zeplin இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம்னா, நீங்க ஃபிக்மாலேருந்து நீங்க Zeplin யூஸ் பண்ணிட்டு, நீங்க டெவலப்பர் கிட்ட ஹேண்ட் ஆஃப் குடுக்கலாம். இதுல வந்து நீங்க எனி கமெண்ட்ஸ் நீங்க குடுக்கணும்னா கமெண்ட்ஸ் குடுத்துக்கலாம். ஸோ ஸ்டைல் கைட்ஸ் வந்து நீங்க தனியா பில்ட் பண்ணணும்னா கூட, நீங்க ஸ்டைல் கைட்ஸ் வந்து இந்த ப்ராஜெக்ட்க்கு இதுதான் ஸ்டைல் கைட். ஸோ அத நீங்க பில்ட் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் த CSS கோட் அண்ட் HTML கோட் ஆல்சோ வரும். ஃபிக்மால வந்து பார்த்தீங்கன்னா, CSS கோட் மட்டும் இருக்கும். இதுல வந்து HTML கோட் ஆல்சோ வரும். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் இருக்குன்னா, அதுக்கு HTML கோட் அண்ட் CSS கோட் ஆல்சோ உங்களுக்கு வந்து ஜெனரேட் ஆயிடும். So now I adjust something.
ஆ எனக்கு இப்போ வந்து நான் அங்கே குரூப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ குரூப் பண்ணி வச்சிருக்கிறதுனால என்னால பேக் சைட்ல இருக்க எலிமெண்ட்ஸ் அதாவது மெனு இத வந்து என்னால ஹோவர் பண்ண முடியல Zeplinல இல்லையா? ஸோ ஐ ஜஸ்ட் ஹியர் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மென்ட் அண்ட் கொஞ்சம் சேஞ்சஸ் நான் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம சேஞ்சஸ் பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி இருந்துச்சு இல்லையா டெஸ்க்டாப் வியூ அந்த ஸ்க்ரீன வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ டெலீட் பண்ணிட்டு இப்போ இந்த ஸ்க்ரீன்ல வந்து நம்ம இப்போ சேஞ்சஸ் பண்ணது வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். ஜஸ்ட் கோ டு செட்டிங் plugins அண்ட் ரன் அதுக்கப்புறம் ஆர்ட்போர்ட் செலக்ட் பண்ணுங்க. ஆர்ட்போர்ட் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. It will automatically reflect here. ஓகே இப்போ ஒர்க் ஸ்பேஸ் வந்து போய் பாருங்க ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ஸோ இதுல வந்து நீங்க இட் இஸ் அ கொலாபரேஷன் டூல் ஆல்சோ. நீங்க இதுல வந்து டீம்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம், ஜீரோல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இது நீங்க உங்களோட டீமுக்குள்ள மெயில் ஐடி போட்டு நீங்க அவங்க கூட லிங்க் கூட பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் அ கொலாபரேட்டிவ் டூல் தான். அண்ட் இப்போ வந்து பாருங்க நான் ஒரு செம்பிளா நான் கிளிக் பண்ணக்கலாம் எனக்கு அந்த பொசிஷன்ஸ் ப்ளஸ் அதோட கோடிங் HTML அண்ட் CSS கோடிங் எல்லாமே வரும். இது வந்து இப்போ XML இருக்கு. ஸோ XML இருக்கிறது நான் என்ன பண்றேன்னா சம்திங் HTML and CSS மாற்றணும்னா நமக்கு HTML CSS கொடுத்துருக்கோம். ஓகே this is for XML code. உங்களுக்கு அந்த ஹோவர் பண்ணக்குள்ளே இந்த பொசிஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வருது இல்லையா? இது ஃபார் டெக்ஸ்ட் நம்ம ஃபிக்னால என்ன டெக்ஸ்ட் போட்டோம் என்ன ஃபாண்ட் போட்டோம் ஸோ அந்த ஸ்டைல்ஸ் அதுக்கப்புறம் கிரேடியன்ட் யூஸ் பண்ணிக்கலாம் கிரேடியன்ட்டோட கலர்ஸ் என்ன ஸோ இது எல்லாமே A to Z நான் ஃபிக்னால என்ன பண்ணமோ அதோட ஸ்டைல் கைட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டைல் கைட் வந்து போனீங்க அப்படின்னா கலர் பண்ண நீங்கள் ஓன் டிசைன் பண்ணிக்கலாம். அண்ட் டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட ஸ்டைல் கைட் அதாவது அவங்களோட பிராண்ட் என்ன அவங்களோட கலர்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ப்ராஜெக்டோட கலர் பேலட் அந்த ப்ராஜெக்டோட டைப்போகிராஃபி அண்ட் ப்ராஜெக்டோட ஃப்ளோஸ் இது எல்லாமே வந்து நீங்கள் இதுலேயே வந்து பண்ணிட்டு நீங்கள் உங்களோட டீமுக்குள்ள நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இட் வில் பி ஈஸி ஃபார் தெம். ஓகே ஸோ நீங்கள் ஹேண்ட் ஆஃப் டூல் ஜெப்ளின் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நல்ல அக்யூரேட் ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் இண்டஸ்ட்ரீஸில் சில பேர் இது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் இப்போ வந்து எக்ஸ்பியில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓப்பன் எக்ஸ்டி அண்ட் எனி ஆஃப் யுவர் ப்ராஜெக்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கோ டு பிளக்கின்ஸில் போயிட்டு ஜெப்ளின் இருக்கும். ஸோ இதில் என்னன்னா நீங்கள் பிளக்கின்ஸ் வந்து கிரியேட்டிவ் கிளவுட் போகும். ஸோ கிரியேட்டிவ் கிளவுட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜெப்ளின் ஃபார் எக்ஸ்டின்னு ஒரு பிளக்கின்ஸ் இருக்கும். அது வந்து ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் எக்ஸ்டி செலக்ட் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா எக்ஸ்டி ரிலேட்டட் பிளக்கின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வரும். ஸ்க்ரோல் இட் கேன் சர்ச் ஜெப்ளின் ஃபார் எக்ஸ்டி இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து நான் இன்ஸ்டால் கொடுத்துருக்கேன்.
காம்ப்ளெக்ஸ்ல ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சேம் ஃபிக்மால எப்படி பண்ணோமோ அதே மாதிரி எக்ஸ்போர்ட் டு Zeplin. ஓகே, ஒரு ஆர்ட்போர்டை செலக்ட் பண்ணிட்டு கிவ் இட் அஸ் எக்ஸ்போர்ட். அண்ட் அதுக்கப்புறம் நீங்க 2 ப்ராஜெக்ட் வச்சிருக்கீங்களா, ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் லிங்க் கொடுத்துட்டு நீங்க ஓகே பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அது அந்த ஸ்க்ரீன்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடும். Hope you understand this video. If you like the video, please share to your friends and subscribe our channel. Please like. Thanks for watching.